ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க சென்சார் போர்டில். இதனாலே இந்த படத்தை பற்றின ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வைரலாக போயிருக்கு. இதுவே கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமோஷனாகவும் மாறிடுச்சு இந்த படத்துக்கு. ஸோ ரஜினி சாரோட படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்காமே, லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் முதல் முறையாக ஒரு படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்காமே சொல்லிட்டு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வகையான ஒரு ப்ரொமோஷனாக மாறிடுச்சு. இந்த நிலையில் தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி எதிர்பார்த்துருக்கிறது ரஜினி சாரோடைய ஸ்பீச்சை தான். ஸோ இன்றைக்கி அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்க போகுது ஆடியோ லான்ச்சில், ப்ளஸ் நமக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது இன்னொரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் அமெரிக்காவில் 30,000 டிக்கெட் இது வரைக்கும் விட்டு தீர்ந்துருக்கு. அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஊருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அஃபிஷியலாகவே வந்து நமக்கு வந்து தகவல் வந்தாச்சு. அதே போல் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 7 லட்சத்துக்கு மேலே டிக்கெட் விற்பனை ஆகிருக்கு. ஸோ இன்னும் போயின்னு இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்குள்ளே இன்னும் எவ்வளோ தொடுன்றது தெரில. அதே போல் கனடா நாட்டையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது, அது அமெரிக்கா ப்ளஸ் கனடா நாட்டையும் சேர்த்து பார்க்கும்போது 8 லட்சத்துக்கு மேலே டிக்கெட் விற்பனை ஆகின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள, இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள 9 லட்சத்துக்கு தொடுமா அப்படின்றதான் எல்லாரோட கேள்வி. $9 லட்சம் சர்வசாதாரணமாக ஆடியோ லான்ச் ட்ரெய்லருக்கு முன்னாடி ரஜினி சார் அடிக்கிறாரு. இதெல்லாம் மற்ற நடிகருக்கு ஒரு பெரிய கனவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நிலையில் இந்த படத்துடைய ரன் டைம் சம்மந்தமாக அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம். ஸோ இதுதான் வந்து சென்சாருக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அவங்களுடைய இந்த காப்பியில் இருக்கக்கூடிய ரன் டைம் இதுதான். ஸோ இதுக்கப்புறமேட்டா குறைப்பாங்களா? ஏன்னா ஃபைனல் காப்பி மாஸ்டர் காப்பி ரெடி பண்ணி தேட்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் கட் பண்ண முடியும், இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காட்சி எதாவது கட் பண்ண முடியுமான்றதை பார்த்து பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? ஸோ ஏ சர்டிஃபிகேட் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த புக்கிங்ஸ் இன்னுமே நமக்கு வந்து தெரிவிக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.